நீங்க எந்த படிக்கிறீங்க? நான் கிளினிக் சென்டர் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்களோட நகமாளிகை உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கு. நீங்க 9A சித்தி பெற்றிருக்காரு. நீங்க சொல்லுங்க, அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போது இலங்கை கணிப்பீட்டு அடிப்படையில் எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த கல்வியினுடைய வீதாசாரத்தின் அடிப்படையில் வடமாகாணம் 69% இருக்கு இல்லையா? பாரியூர் வீழ்ச்சியாக பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பத்தி என்ன சொல்றதா, இப்போ எங்களில் வந்து ஸ்டடீஸுக்கு வந்து கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அதை விட நல்ல டீச்சர்ஸ் கொஞ்சம் வந்து காண கிடைக்கிறீங்களா? அதை இப்போ டவுனில் இருக்க ஸ்கூல்ஸில் தான் நல்ல படிப்பு கிடைக்குது. இப்போ அங்கால கிராமப்புறங்கள் இருந்தெல்லாம் வந்து நல்ல மேத்ஸ் சயின்ஸுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்குது. அதனால வந்து அங்கால இருக்கிற பிள்ளைகள் வந்து பர்சனல் கிளாஸ் அது இதுன்னு போகிறீங்க. ஸோ அதனாலவே இப்போ மற்ற பாடங்கள் செய்தாலும் கூட இன்னைக்கு கஷ்டமான பாடங்களை விடுறதால அந்த பாடம் ஃபெயில்ஸ் வரதால அப்படியே ரிசல்ட்ஸில் பாஸ் பர்சன்டேஜே குறைஞ்சிட்டு வருது. மற்றது வந்து பிள்ளைகள் வந்து இப்போ கூடுதலாக வந்து ஓ லெவலோடைய ஸ்டடிஸ் விட்டு கொள்றீங்க. 7% போகிற 3 இயர்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அதுக்கு என்ன வெளிநாட்டு முகமானது என்னது? அது பெரிய தடையா இருக்கு. அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு யோசிக்கிறீங்க. 9A எடுக்கும்னு சொல்லி படிச்சோம்னு சொன்னால் அப்படியே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே 7 படிப்பேன். இப்போ சில பேர் படிக்கிறது 3C 3 இயர்ஸ் அதே ஏமா வச்சு படிக்க வந்து அவங்களுக்கு அதே என்ன போகுது. கொஞ்சம் கூட ஏமா வச்சு படிக்க வந்து அவங்களுக்கு 3C 3 இயர்ஸ் எடுத்து அதே 7க்கு படிக்க போயிடும். அதோட பேரண்ட்ஸுக்கு ஓஎல் எடுத்தா காணும், ஓஎல் பாஸ் பண்ணாலே காணும், ஏஎல் தேவையில்ல அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போவார். கண்டிப்பா நீங்க இந்த மனநிலையிலிருந்து மாறவனும் இலக்கு பார் அம்பை விடு என்பது போல ஒரு இலக்கு தான் மிக முக்கியமா இருக்குது. நீங்க 9A வெறும் படிச்சாதான் CLS BA வரும்ன்ற மாதிரி தம்பி சொல்றாரு இல்லையா? ஆகவே இந்த இலக்குகள் என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இன்னும் எங்களுடைய கல்வி சமூகம் உச்சநிலை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நியூரடான மாளிகை சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். 7 பரீட்சையை நீங்கள் உச்சங்களை தொடரணும் என்று எங்களுடைய வாழ்நாள் வாழ்க்கை.